The magnetic field at center P will be option A mu naught by 4 pi, option B mu naught by pi, option C mu naught by 2 pi, option D 4 mu naught pi. Magnetic field due to current carrying conductor at point P at a distance R B equal to mu naught I by 2 pi ங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I1, அதனால் கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு B1 ஈக்குவல் டு மியூ நாட் I1 பை 2 பை ஆர். அதே மாதிரி B2 ஈக்குவல் டு மியூ நாட் I2 பை 2 பை ஆர் அப்படின்னு எழுதலாம். அப்போ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் P வேணும்னா B இஸ் ஈக்குவல் டு B1 மைனஸ் B2. அப்போ B1 அண்ட் B2 வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ B ஈக்குவல் டு மியூ நாட் I1 பை 2 பை ஆர் மைனஸ் மியூ நாட் I2 பை 2 பை ஆர். இதில் R அப்படிங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் P ஃப்ரம் த கரண்ட் கேரியிங் கண்டக்டர். அதோட வேல்யூ என்னென்னா R பை 2 மிடில் இருக்குது. அப்போ ரெண்டு கண்டக்டர் மிடில் இருக்கும்போது அந்த டிஸ்டன்ஸ் R அப்படின்னு வச்சுட்டோம்னா அந்த பாயிண்ட் Pயோட வேல்யூ வந்துன்னா R பை 2ங்கிறது வரும். அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போ B ஈக்குவல் டு மியூ நாட் I1 பை 2 பை இன்ட்டு R பை 2 மைனஸ் மியூ நாட் I2 பை 2 பை இன்ட்டு R பை 2. டினாமினேட்டரில் பாருங்கள் 2 கேன்சல் ஆச்சுன்னா B ஈக்குவல் டு மியூ நாட் I1 பை பை ஆர் மைனஸ் மியூ நாட் I2 பை பை ஆர். இதில் மியூ நாட் பை பை ஆர் ரெண்டு டேர்ம்லையும் காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துடலாம். ப்ராக்கெட்டில் I1 மைனஸ் I2ங்கிறது வரும். இதில் R அப்படிங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கண்டக்டர்ஸ், அது 5 மீட்டர். அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். I1 5 ஆம்பியர், I2 2.5 ஆம்பியர் போட்டு சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா B ஈக்குவல் டு மியூ நாட் பை 5 பை இன்ட்டு 2.5 வருது. இதை ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணும்போது மியூ நாட் பை 2 பை அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்குது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் B ஈக்குவல் டு மியூ நாட் பை 2 பை. Two identical long conducting wires AOB and COD are placed at right angles to each other, with one above the other such that O is their common point for the two. The wires carry I1 and I2 currents respectively. Point P is lying at a distance D from O along a direction perpendicular to the plane containing the wires. The magnetic field at the point P will be. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஆப்ஷன் வந்து என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கண்டக்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I1, அதனால் டிங்கிற டிஸ்டன்ஸில் கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு B1 ஈக்குவல் டு மியூ நாட் I1 பை 2 பை டி. அதே மாதிரி செகண்ட் கண்டக்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I2, அதே பாயிண்ட் Pயில் அதாவது டிங்கிற டிஸ்டன்ஸில் கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு B2 ஈக்குவல் டு மியூ நாட் I2 பை 2 பை டி. இப்போ ரெண்டு கண்டக்டரும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்ட் ஆல்சோ பர்பண்டிகுலர். இப்போ B1 இஸ் பர்பண்டிகுலர் டு B2. அப்போ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் P வேணும்னா B இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் B1 ஸ்கொயர் ப்ளஸ் B2 ஸ்கொயர். B1 அண்ட் B2 வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ B இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மியூ நாட் I1 பை 2 பை டி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மியூ நாட் I2 பை 2 பை டி த ஹோல் ஸ்கொயர். இதில் ரூட் ஆஃப் மியூ நாட் பை 2 பை டி த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துடலாம். இன் ப்ராக்கெட் I1 ஸ்கொயர் ப்ளஸ் I2 ஸ்கொயருங்கிறது வரும். இதில் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆச்சுன்னா B இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 2 பை டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் I1 ஸ்கொயர் ப்ளஸ் I2 ஸ்கொயர்னு வரும். இந்த ஸ்கொயர் ரூட்டு தான் நம்ம ஹோல் பவர் 1/2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் B ஈக்குவல் டு மியூ நாட் பை 2 பை டி I1 ஸ்கொயர் ப்ளஸ் I2 ஸ்கொயர் த ஹோல் பவர் 1/2. A cylindrical conductor of radius R is carrying a constant current. The plot of the magnitude of the magnetic field B with the distance D from the center of the conductor is correctly represented by the figure. 4 ஃபிகர் கொடுத்துருக்காங்க. அது கரெக்டான ஃபிகர் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒரு சிலிண்ட்ரிக்கல் கண்டக்டர், அதோட ரேடியஸ் கேபிட்டலான்னு வச்சுக்கலாம். வித்தின் தட் ரேடியஸ் எனி பாயிண்ட் எடுத்துக்கலாம். அந்த பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன டி இஸ் லெஸ் தேன் கேபிட்டல் ஆர். அந்த பர்டிகுலர் பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு பியோட வேல்யூ பார்க்குறோம். அதுக்கான ஃபார்முலா B ஈக்குவல் டு மியூ நாட் I D பை 2 பை ஆர் ஸ்கொயர். இதிலிருந்து B இஸ் ப்ரொபோஷனல் டு டின்னு எழுதலாம். அதாவது சென்டர் ஆஃப் த சிலிண்டர் அதில் வந்து பார்த்தோன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு பியோட வேல்யூ 0ன்னு இருக்கும். டிஸ்டன்ஸ் அதிகமாக மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூவும் அதிகமாகும். சர்ஃபேஸில் வந்துன்னா மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இப்போ சர்ஃபேஸில் வந்து பாருங்கள் D ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர். அங்கே கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு B ஈக்குவல் டு மியூ நாட் I பை 2 பை ஆர். இதுதான் மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுக்கடுத்து நமக்கு அவுட் சைட் த சிலிண்டர், அதாவது D இஸ் கிரேட்டர் தேன் ஆர், ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு பிக்கான ஃபார்முலா பாருங்கள். B ஈக்குவல் டு மியூ நாட் I பை 2 பை டி. இதிலிருந்து B இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டின்னு சொல்லலாம். அதாவது கண்டக்டருக்கு வெளியில் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும். டிஸ்டன்ஸ் அதிகமாக மேக்னெட்டிக் ஃபீல்டு குறையும். இதை கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஃபிகர் வந்து என்ன ஃபிகர் 3. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. A long solenoid carrying a current produces a magnetic field B along its axis. If the current is doubled and the number of turns per centimeter is halved, the new value of the magnetic field is option A B by 2, option B option C 2B, option D 4B.
ஒரு சொலினாய்டில் ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அதோட ஆக்சிஸில் கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு B = μ0 Ni. இதில் Nங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இப்போ கரண்ட் வேல்யூவை டபுள் த வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதாவது நியூ கரண்ட் I1 = 2I. நம்பர் ஆஃப் டர்ன்ஸை பாதியாக ரெடியூஸ் பண்ணிடுறோம். அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N1 = N/2. இப்போ ஆக்சிஸில் கிடைக்கக்கூடிய நியூ மேக்னெட்டிக் ஃபீல்டு B1 = μ0 N1 I1. அப்போ N1க்கு பதிலாக N/2, I1க்கு பதிலாக 2I. 2 கேன்சல் ஆச்சுன்னா நியூ மேக்னெட்டிக் ஃபீல்டு B1 = μ0 Ni. இட் இஸ் நத்திங் பட் த ப்ரீவியஸ் மேக்னெட்டிக் field. So the correct answer is option B. A long solenoid of 50 cm length having 100 turns carries a current of 2.5 ampere. The magnetic field at the center of the solenoid is in bracket μ0 = 4 pi into 10 - 7 Tesla meter per ampere. Option 1 6.28 into 10 - 4 Tesla. Option 2 3.41 into 10 - 4 Tesla. Option 3 6.28 into 10 - 5 Tesla. Option 4 3.41 into 10 - 5 Tesla. Length of the solenoid L = 50 cm. இதை 1/2 மீட்டர்னு வச்சுக்கலாம். Number of turns N = 100. current I = 2.5 ampere. இதை 5/2 ஆம்பியர்னு வச்சுக்கலாம். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு B ஃபார்முலா என்னென்னா μ0 Ni. இதில் ஸ்மால் என்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லெங்க்த். அப்போ இந்த ஃபார்முலாவை B = μ0 × N/L × Iன்னு வச்சுக்கலாம். Nங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், Lங்கிறது லெங்க்த் ஆஃப் த சொலினாய்டு. இதில் μ0ஓட வேல்யூ பாருங்கள் 4 pi × 10 - 7. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N = 100. length of the solenoid 1/2 meter. current I = 5/2 ampere. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்கள் 4 pi × 10 - 7 × 100 × 5ன்னு கிடைக்கும். இதில் 5 × 4 20ன்னு வச்சுக்கலாம். பை அப்படியே இருக்கட்டும். 10 - 7 × 100. இந்த 10 - 7 × 100 × 20ல் பாருங்கள் ஒரு 10 இருக்குது. 2 × 10ன்னு வச்சுக்கலாம். அப்போ 10 - 7 × 10⁻3. இதை 10 - 4ன்னு எழுதலாம். இப்போ B = 2 pi × 10 - 4. பையோட வேல்யூ 3.14. அதை சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் பியோட வேல்யூ 6.28 × 10 - 4 Tesla is the correct answer. Two toroids 1 and 2 have total number of turns 200 and 100 respectively with average radii 40 cm and 20 cm respectively. If they carry same current I, the ratio of the magnetic field along the two loops is option A 1:1, option B 4:1, option C 2:1, option D 1:2. ஒரு டொராய்டினால் கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு B = μ0 Ni. இதில் ஸ்மால் என்க்கு பதிலாக கேபிட்டல் N/2πr அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். இதில் கேபிட்டல் Nங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், 2πrங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த டொராய்டு. நம்ம கேட்டிருக்கிறது B1/B2ங்கிற ரேஷியோ which is equal to μ0 N1I டிவைட் பை μ0 N2Iன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். இதில் μ0 Iங்கிறது நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணுறோம். அப்போ B1/B2 = ஸ்மால் n1/ஸ்மால் n2. இப்போ ஸ்மால் n1க்கு பதிலாக கேபிட்டல் N1/2πr1 சப்ஸ்டிட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்மால் n2க்கு பதிலாக கேபிட்டல் N2/2πr2ங்கிறத சப்ஸ்டிட் பண்ணலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது B1/B2 = N1/N2 × R2/R1 கிடைக்கும். இதில் பாருங்கள் N1ஓட வேல்யூ 200, N2ஓட வேல்யூ 100. R2ங்கிறது 20 cm. அதை 20 × 10 - 2 மீட்டர்னு எழுதிக்கலாம். R1ஓட வேல்யூ 40 cm, 40 × 10 - 2ன்னு எழுதலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்கள் B1/B2 = 1 அப்படின்னு கிடைக்குது. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் B1:B2 = 1:1.